அனைவருக்கும் வணக்கம். நாம இந்த வீடியோல சயின்ஸ்ல டவுன் நோய் கூட்டு குறைபாட்டு நோயை பத்தி தான் பார்க்க போறோம். அதாவது இத டவுன் சிண்ட்ரோம் நோய் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஒரு மரபியல் சார்ந்த குறைபாட்டு நோயா கண்டறியப்பட்டிருக்கு. இந்த நோயை முதல்ல கண்டுபிடிச்சவங்க யாரு அப்படின்னா லாங்டன் டவுன் அப்படின்ற மருத்துவரால 1866ல கண்டறியப்பட்டது. அதனால தான் இந்த நோய்க்கு இந்த மருத்துவரோட பேரே வச்சிருக்காங்க. இந்த டவுன் நோய் குறைபாடு அப்படின்னா என்னன்னா, நம்ம உடம்புல காணப்படுற குரோமோசோம்ல 21வது குரோமோசோம்ல மட்டும் 2 குரோமோசோமுக்கு பதிலா எக்ஸ்ட்ரா 3ஆவதா ஒரு நகல் குரோமோசோம் காணப்படுற நிலையை தான் டவுன் சிண்ட்ரோம் குறைபாட்டு நோய் அப்படின்னு சொல்றோம். இப்படி இருக்கிறதுனால என்னென்ன அறிகுறிகள்லாம் அந்த குழந்தையில காணப்படும் அப்படின்னா, மன வளர்ச்சி குறைபாடு காணப்படும். அதுக்கப்புறம் தாமதமான வளர்ச்சி, அதுக்கப்புறம் நம்ம என்ன செய்றோம் அப்படின்னே தெரியாத அளவுக்கு நடத்தை சார்ந்த பிரச்சனைகள் காணப்படும். அடுத்தது பலவீனமான தசை அமைப்பு காணப்படும். அதுக்கப்புறம் முக்கியமா பார்வை மற்றும் கேட்கறதுக்கான குறைபாடுகள் அதிகமா ஏற்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.